ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதங்கள் 21-22. பதம் 21. வரம் வரைய பத்ரம் தே வதேட்சம மாபிவாஞ்சிதம் பிரம்மஞ்ச்ரேய பரிஷ்ராம பும்சாம் மத் தர்ஷனாவதி. மொழிபெயர்ப்பு. உமக்கு நன்மை உண்டாக வாழ்த்துகிறேன். ஓ பிரம்மா, அனைத்து வரங்களையும் அளிக்கும் என்னிடமிருந்து நீர் விரும்புவதையெல்லாம் கேட்கலாம். தங்களால் அடையப்படும் தன்னுணர்வின் மூலமாக என்னை தரிசிப்பதே மிகச்சிறந்த வரம் என்பதை நீர் அறிவீராக. பொருளுரை. பரமபுருஷரை அறிந்து அவரை நேருக்கு நேராக காண்பதே மிகச்சிறந்த இறை உணர்வாகும். பகவானின் அருவ பிரம்மம் மற்றும் இதயவாசியான பரமாத்மா அம்சங்களை உணர்வது முடிவானதல்ல. பரமபுருஷரை ஒருவன் உணரும் பொழுது அத்தகைய தவங்களை செய்ய அவன் கடினமாக போராடுவதில்லை. வாழ்வின் அடுத்த கட்டம் பகவானை மழுவிப்பதற்காக அவரிடம் பக்தி தொண்டு புரிவதாகும். அதாவது பரமபுருஷரை உணர்ந்து அவரை தரிசித்து விட்டவர் அனைத்து பூரணத்துவங்களையும் அடைந்து விட்டவர் ஆவர். அதில் அனைத்தும் உள்ளடங்கியுள்ளது. ஆனால் அருவவாதிகளாலும் பொய்யான யோகிகளாலும் இந்நிலையை அடைய முடியாது. பதம் 22. மனிஷிதானுபாவோயம் மம லோகாவலோகனம் யத் உபஸ்ருத்ய ரஜசி சகத்த பரமம் தவக. மொழிபெயர்ப்பு. எனது லோகங்களை சொந்தமாக அனுபவித்தறிவதே மிக உயர்ந்த பூர்ணத்துவமாகும். மேலும் என்னுடைய கட்டளை கேட்ப கடுந்தவத்தை இயற்றுவதில் நீர் மேற்கொண்ட அடக்கமான மனோநிலையால் இது சாத்தியமாகியுள்ளது. பொருளுரை. பகவானின் கருணையால் நேருக்கு நேராக அவரை தரிசித்து அறிவதே மிக உயர்ந்த பூர்ணத்துவமாகும். பக்தி தொண்டை நிறைவேற்ற சம்மதிக்கும் ஒவ்வொருவராலும் இந்நிலையை அடைய முடியும். ஆனால் வேத நூல்களில் உத்தரவிடப்பட்டவாறும் ஆன்மீக குருமார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவாறும் தொண்டாற்ற வேண்டும். உதாரணமாக சங்கரர், ராமானுஜர், மத்வர், சைத்தன்யர், விஸ்வநாதர், பலதேவர், சித்தாந்த சரஸ்வதி முதலான மிகச்சிறந்த ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டு நல்லதென அறிவிக்கப்பட்ட வேத இலக்கியம் பகவத்கீதையாகும். அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவன் எப்பொழுதும் தம்மை பற்றி சிந்தித்து கொண்டும் தமது பக்தனாக இருந்தும் தம்மை மட்டுமே வழிபட்டு கொண்டும் தமக்கு முன் தலைவணங்கி கொண்டும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். இதை செய்வதால் ஒருவர் சந்தேகமின்றி பரமபதத்தை சென்றடைவது உறுதி. மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் கைவிட்டு ஒருவன் தயக்கமின்றி பகவானிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும். அத்தகைய பக்தனுக்கு பகவான் எல்லா பாதுகாப்புகளையும் வழங்குவார். இவையே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைவதற்குரிய இரகசியங்களாகும். பிரம்மதேவர் எவ்விதமான உயர்வு மனப்பான்மையும் இல்லாமல் இக்கொள்கைகளை பின்பற்றினார். இதனால் பகவானுடைய உலகம், பகவான் மற்றும் அவருக்கு சம்பந்தமுள்ள பொருட்கள் ஆகியவற்றை அனுபவிக்கும் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையை அவர் பெற்றார். பகவானுடைய தேகத்திலிருந்து வெளியாகும் ஜோதியின் அருவ உணர்வு மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலை அல்ல. பரமாத்ம உணர்வும் உயர்ந்த நிலை அல்ல. மனிஷித என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அனைவரும் தங்களது பெயரளவேயான கல்வியில் பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ கர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் மாயையிலிருந்து விடுபட்டு பகவானையும் அவரது உலகையும் அறிவதே கல்வியின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலை என்று பகவான் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா.